குட் மார்னிங். மேட்ரிக்ஸில் இருக்கிறதுல ஒரு ரீகால் பார்த்துடலாம். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். A11 A12 A13 அப்படிங்கிறது ரோ, A11 A21 A31 அப்படிங்கிறது அதோட காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 5721 அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் டிரான்ஸ்போஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் எழுதணும். ஸோ 57 அப்படிங்கிறத 57 அப்படிங்கிற இருக்க ரோவை காலமாகவும் 21 அப்படின்னு இருக்க ரோவை காலமாகவும் டிரான்ஸ்போஸ் மாற்றிருக்கோம். உங்களுக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். 1001 I3னா 3x3, I4னா 4x4 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்பர் ட்ரையாங்கிள் மெயின் டயகனலுக்கு மேலே மட்டும் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்பர் ட்ரையாங்கிள், மெயின் ட்ரையாங்கிளுக்கு கீழே மட்டும் வேல்யூ இருந்துச்சுன்னா லோயர் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டுத்தையுமே ரெப்ரசன்ட் ஒன்று அப்பர் இல்லாட்டி லோயர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்து ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் பிலேயும் அதே வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நாட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி ஒன்ல ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா அதே சேம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி டூவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரோவையோ காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணும்போது -1 அப்படிங்கிறது வெளில வரும். ஒரு காலம் வந்து 2 காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு காலம் இருக்குது, ரெண்டாவது காலம் வந்து அதோட ஏதாவது ஒரு காமன் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது ரெண்டு ரோவுமே சேம் ரோ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6th ப்ராப்பர்ட்டி ஒரு ரோலேருந்து இல்லை காலம்லேருந்து ஒரே நம்பர் மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா அதை காமனாக வெளில எடுத்துட முடியும். அதே 7th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு டிட்டர்மினண்ட்டில் 2 வேல்யூஸ் வந்து ஆடிங்கில் இருக்குது, அதாவது 2 வேரியபிள்ஸ் ஆடிங்கில் இருக்குது அப்படின்னா அதை தனித்தனியாக 2 டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதிக்க முடியும். அடுத்தது வந்து தியரம், ஃபேக்டர்ஸ் தியரம் 7.3 ஃபுல்லாகவே இந்த தியரத்தை டிபெண்ட் பண்ணி தான் அதோட டயகனல் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். சப்போஸ் எனக்கு கரெக்டாக 3 இருந்துச்சு, எனக்கு 3 ரூட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் இல்லை எனக்கு இன்னும் ஒரு ரூட் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 4 இருக்குது, எனக்கு 3 ரூட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு m = 1 அப்படிங்கிறதுப்ப அந்த k × a + b + c அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் 2 ரூட் வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க ஃபேக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த kl இருக்குல்ல அந்த ரெண்டையும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. ஸோ நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் P = 1/2 A + A டிரான்ஸ்போஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் Q = 1/2 A - A டிரான்ஸ்போஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா நமக்கே தெரியும், 2x2க்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். A11 A22 மல்டிப்ளை பண்ணி -A21 A12 மல்டிப்ளை பண்ணணும், ஆன்சர் வந்துடும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு மாடல் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 2 சம்ஸையும் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ஒரு ஃபார்முலா வந்து இதில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டிஷனாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் A = 0 இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் A ≠ 0 இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ரிசல்ட் பார்த்துக்கோ, ஓகேவா?